பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்களேன், மத்தேயுல கர்த்தர் தாமே மலை பிரசங்கத்தில் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லி கொடுத்திருப்பார். நான் வாசிக்கிறேன். மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நிமித்தம் நீ நிந்திக்கப்பட்டா, என் நிமித்தம் தீமையான வார்த்தைகளை உங்களை யாராவது திட்டினா, உங்க மேல ஏதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சா நீங்க யாருன்னா பாக்கியவான்கள். அது தேவன் எல்லாவற்றும் அறிந்துதான் இந்த பிரசங்கத்தை இந்த காலை வேளையில் உங்களோடு பேசுகிறார். எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ காரியங்கள். ஆண்டவரே, நாங்கள் அப்படி இல்லை, ஆனாலும் எங்களை அப்படி பார்க்குறாங்களே, என்னை அவங்களை நிந்திக்கிறாங்களே, தவறான வார்த்தைகளை சொல்லுகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு மன கவலையோடு இந்த வேளையில யாராவது இருந்தீங்கன்னா, என் ரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். 12 சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். சோ தேவனாகிய கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா யாராவது எழுந்து பேசினா, விரோதமா எதையாவது செய்கையில காண்பித்தா, ஏதாவது விரோதமா பொய்யா இந்த மாதிரியான விஷயம் நடக்கவே இல்லை, ஆனா உங்களை பார்த்து அவங்க பொய்யா சில காரியங்கள் செய்தா நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எப்பயுமே வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதை தான் நம்ம செய்யணும். நமக்கு இந்த உலகம் நிறைய கற்றுக் கொடுக்குது, நிறைய மாற்றங்களை கொடுக்குது. இந்த உலகமே வித்தியாசமா இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அடிக்கு அடி, உதைக்கு உதை, எதை செஞ்சாலும் ரிப்பீட் கொடுக்கணும். அதுதான் இந்த உலகம். ஆனால் பைபிள் மட்டும்தான் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, நாம எல்லா காரியத்திலும் சகிப்புத்தன்மையோடு பொறுமையாய் அதை சகிப்போம் என்றால் நிச்சயமாயுமே நமக்கு ஒரு மிகுந்த பலனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தீமையை அவர் நன்மையாய் மாற்றுவார். யாரெல்லாம் நம்மளை பொய்யாய் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நம்ம பொறுமையாக இருக்கும்போது, இல்லையே நான் உண்மைதான் பண்ணுறேன், நான் இப்படி பண்ணலை அப்படி பண்ணலை நம்ம வாய்மொழியாக சொல்லிட்டோம்னா பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? உன் பேரில் பொய் தான்ப்பா. ஸோ நீ சந்தோஷப்படு, என் நிமித்தமாக தானே நீங்கள் இந்த உபத்திரவத்தில் இருக்க, என் நிமித்தமாக தானே உன்னை எல்லாருமே சபிக்கிறாங்க. ஸோ ஆகியால் நீ சந்தோஷப்படு, உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் பழைய ஏற்பாட்டில் தாவீதை குறித்து நம்ம ஒரு வேத காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். தாவீதுக்கு விரோதமாக சீமேயின்ற ஒரு மனிதன் எழுந்து வரா. சவுலுக்கு சப்போர்ட்டிவா அந்த மனிதன் இருக்கிறதுனால தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். தாவீது ராஜாவாய் மாறி இருக்கிறான். அவனை சுற்றி நிறைய ராஜாக்கள் அவனோடு சேர்ந்துட்டாங்க. ஸோ அப்போ அவனோடு ஒரு பெரிய சேனையா ஒரு ராஜா அபிஷேகம் பெற்றவனாக அவன் போகும்போது அவனை பார்த்து சவுலோடு இருந்து அவன் சொல்றான், சீமை என்ற மனுஷன் எப்படி தெரியுமா திட்டுறான் அவனை பார்த்து, சீமை அவனை பார்த்து தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியானின் மகனே, தொலைந்து போ என்று அவனை மண்ணெல்லாம் தூக்கி போட்டு அவனை தூஷித்து, அவனை சபித்து, அவனை ஒன்றுமில்லாமல் பேசுகிறான். நீ என் ராஜாவை நீ தள்ளிட்ட, நீ உன்னை நடத்தின காரியங்கள் எல்லாத்தையும் நீ தள்ளிட்ட, இப்போ நீ ராஜாவா மாறினதுனால நீ பெரிய ஆள் ஆயிட்டியான்னு சொல்லிட்டு நிறைய பொய்யான தகவல் எல்லாம் அவன் சொல்லி அந்த சீமை திட்டுறான். இதை பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 16 நம்ம இதை தொடர்ந்து வாசிக்கிறோம், 7-8 வசனங்கள் எல்லாம். அப்பொழுது கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, தாவீது கூட இருக்கிறவங்களாம், ராஜாவே தாவீதே, நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், இவனை இங்கேயே நாங்கள் கொண்டுடுறோம் போது, அப்போ தாவீது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார். 12 ஒருவேளை கர்த்தர் இவன் என்னை திட்டான் பத்தியா, இந்த சிறுமையில் நான் அமைதியுள்ள ஆவியோடு இந்த நிந்தையெல்லாம் நான் வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோ, எல்லா நிந்தையும் பார்த்து எனக்கு பதிலை எப்படி தருவார் தெரியுமா? நன்மையாய் சரி கட்டுவார். என் கர்த்தர் நன்மையாக செய்வார். இவன் பேலியாளின் மகன், இவன் என்னை இஷ்டத்துக்கு பேசட்டும், நம்மளை சுற்றி பேசுகிறவங்களை குறித்து நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. பேசுறவங்களுக்கு நீங்க பதில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஆசீர்வாதம் உங்களை தேடி வராது. பேசுறவங்களுக்கு வாய்களை மூடி நமக்கு வேதம் என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறோ அதை தான் செய்யணும். அப்படித்தான் இவன் அமைதியுள்ள ஆவியோடு கர்த்தர் இதை நன்மையா மாற்றுவார். இவன் என்னை தூஷிக்கிறான், இந்த மண்ணு கற்களை எரிந்து என்னை தூக்கி அவன் தூஷிக்கிறான், வழியெல்லாம் என்னை அவன் தூற்றுகிறான், எல்லாருக்கும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறான். இதை கர்த்தர் பார்க்கிறாரு. எங்கெங்கெல்லாம் போய் என்னை அசிங்கப்படுத்துறானோ அங்கெல்லாம் கர்த்தர் எழுந்து
கடந்து வந்து எனக்கு இதை நன்மையாய் மாற்றுவார் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த காலை வேளையில கர்த்தர் பேசுகிறார். துக்கத்தை விடுங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் சொல்ற, என் நிமித்தமா தானே நீ இப்படி திட்டு வாங்குற, என் நிமித்தமா தானே நீ சாபத்தை பெற்றுக்கொள்கிற, என் நிமித்தமா தானே, சந்தோஷமா இருங்க. பரலோக ராஜ்யம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மோசேவும் அதுதான் சொல்றான், அநித்தியமான பாவ சந்தோஷத்தில் அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனோட ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ சந்தோஷப்படுறவங்க நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம், அதனால என்ன தப்பு ஒன்றா பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பாவ சந்தோஷத்தில் எல்லாரும் ஒன்றா இருப்பதை காட்டிலும் தேவ ஜனமாகிய நாம எல்லாரும் துன்பத்தை அனுபவிப்பதை மேல் என்று சொன்னான். உடனே வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:26 இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தின் பொக்கிஷங்களை எல்லாம் தள்ளி கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை மோசே ஏற்றுக்கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக மிகுந்த பலனை வைத்திருக்கிறார். மோசேவுக்கு தெரிகிறது, அவன் வளர்ந்ததெல்லாம் எகிப்தில் தான், எகிப்து தான் அவனை வளர்த்து விட்டதே, அவனுக்கு எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்து அவனை நல்ல எல்லா இடத்துலையும் நல்ல வீரனாக உருவாக்குனது எகிப்து தான். ஆனால் எகிப்து பாவம் என்று தெரிந்த உடனே அந்த பாவத்தை தள்ளி துன்பப்படுகிற ஜனங்களோட, கிறிஸ்துவின் ஜனங்களோட அவன் கடந்து வந்து அழகான வார்த்தை சொல்லுகிறான். என்னன்னா, என் ஜனத்தோடு நான் துன்பத்தை அனுபவிப்பதே நான் தெரிந்து கொண்டேன். ஏன் தெரியுமா? இனி வரும் பலன் மேல் நான் நோக்கமா இருக்கிறேன். எனக்காக பரலோக ராஜ்யம் எனக்காக காத்திருக்கிறது, பலன் தருகிறது. அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கிறது. அதனால உங்களுக்கு இருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படிதான் நடந்துச்சு, இன்னைக்கு உங்களையும் இப்படிதான் நடத்துறாங்க. அதனால நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆமென். உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் என்றால் நீங்கள் தான் பாக்கியவான்கள். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் இந்த பிரசங்கத்தை கொடுக்கும்படி அடியனுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மீது பொய்யாய் தூஷணங்களை பேசுகிற எல்லா நாவுகளுக்கு முன்பதாக நாங்கள் அமைதலாக இருக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் தர வல்லவராக இருக்கிறீர். எங்களுக்காக நீர் எழுந்தருளி ஆசீர்வதிங்க. விசேஷமா ஆண்டவரே, இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்ட குடும்பத்தார் எல்லோரும் ஆசீர்வதியும். ஆண்டவர், இவர்கள் பேர்ல பொய்யான வார்த்தைகள் வந்தா இவர்கள் பாக்கியவான்கள் என்று இன்றைக்கு ஒரு சத்தியம் கொடுத்திருக்காய். கொடான கொடி ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்து நன்மை நான் நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வியாதியோடு பலவீனத்தோடு யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.